மதுரையில் பெண்கள் விடுதியில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தில் 2 பெண்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். அறைக்குள் இருந்த ஃப்ரிட்ஜ் வெடித்ததில் ஏற்பட்ட புகை மூட்டம் 2 ஆசிரியைகளின் உயிரை பறித்துள்ளது. மதுரை மாநகருக்குள் உரிய அனுமதி இல்லாமல் பெண்கள் விடுதி நடத்தப்பட்டது எப்படி? மதுரை பெரியார் பேருந்து நிலையம் அருகே கற்றாப்பாளையம் தெருவில் விசாகா என்கிற பெயரில் பெண்கள் விடுதி செயல்பட்டு வருகிறது. இன்று அதிகாலை 4:30 மணி அளவில் விடுதி அறையில் வைக்கப்பட்டிருந்த ஒரு ஃப்ரிட்ஜ் பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறி விடுதி முழுவதுமாக கரும்புகை சூழ்ந்து கொண்டது. ஃப்ரிட்ஜ் வெடித்ததில் ஏற்பட்ட தீ அங்கிருந்த மாணவிகளின் ஆடைகளில் பற்றி எரியத் தொடங்கின. அதிகாலை நேரம் என்பதால் அனைவரும் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்த நிலையில் விடுதிக்குள் என்ன நடக்கிறது என்பதே தெரியாமல் அங்கிருந்த பெண்கள் அபாய குரல் எழுப்பினர். கொஞ்சம் சுதாரித்துக் கொண்டவர்கள் விடுதியிலிருந்து அவசரமாக வெளியேறி போலீசுக்கும் தீயணைப்புத் துறையினருக்கும் தகவல் தெரிவித்தனர். பெரியார் தீயணைப்பு படை வீரர்கள் விரைந்து வந்து விடுதிக்குள் எரிந்த தீயை அணைத்து புகையை கட்டுப்படுத்தி நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். விடுதி முழுவதும் புகை பரவியதில் மூச்சு திணறல் ஏற்பட்டு பாதிக்கப்பட்ட பெண்களை போலீசார் மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே 50 வயதான பரிமலா, 22 வயதான சரண்யா என்று 2 பெண்கள் உயிரிழந்து விட்டனர். உயிரிழந்த 2 பெண்களும் ஆசிரியைகளாக தனியார் பள்ளியில் பணிபுரிந்து வந்துள்ளனர். மேலும் விடுதி வார்டன் புஷ்பா, மாணவி ஜனனி, சமையலர் கனி ஆகிய 3 பேர் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் விடுதியை நடத்தி வந்த இன்பா என்ற பெண்ணை பெரியார் காவல் நிலைய போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். மதுரை பெரியார் பேருந்து நிலையம் அருகே கடும் இட நெருக்கடியில் மிகுந்த கற்றாப்பாளையம் தெருவில் இந்த மகளிர் விடுதி செயல்பட்டு வருகிறது. இந்த கட்டிடத்தை ராஜகோபால் என்பவர் குத்தகைக்கு எடுத்து விசாகா மருத்துவமனை என்கிற பெயரில் கிளினிக் நடத்துவதாக கூறி அனுமதி பெற்று மகளிர் விடுதி நடத்தி வந்துள்ளார். 20 பேர் தங்கக்கூடிய வசதி உள்ள இடத்தில் 40க்கும் மேற்பட்ட பெண்களை தங்க வைத்துள்ளனர். அது ஓல்டு கண்டிஷன்ல தான் சார் உள்ள ஃப்ரிட்ஜ் தான். 2 ஃப்ரிட்ஜுமே வந்து பாத்தீங்கன்னா ஓல்டு கண்டிஷன் உள்ள ஃப்ரிட்ஜ் தான். பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாஷ் பண்றதுக்கு ஒரு தனியா ஒன்று வச்சிருப்பாங்க, அது எதுவுமே யூஸ் ஆகாது. வாஷிங் மிஷின்ற ஒரு பேர்ல கண்டிஷன் ஒன்று வச்சிருப்பாங்க, அது எதுவுமே யூஸ் ஆகாது. எல்லாமே இப்படியே தான் இருக்கும். மதுரை மாநகராட்சியில் உள்ள பழமையான ஆபத்தான கட்டிடங்களை முன்னெச்சரிக்கையாக இடிக்கக்கூடிய நோக்கத்தில் கடந்த ஆண்டு அக்டோபரில் மாநகராட்சி சார்பில் நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி இந்த கட்டிடத்திற்கும் நோட்டீஸ் வழங்கப்பட்டு இருப்பதாக கூறப்படுகிறது. அதைத் தொடர்ந்து 7 நாட்களுக்குள் கட்டிடத்தை இடிக்காவிட்டால் மாநகராட்சியே கட்டிடத்தை இடித்து அதற்குண்டான செலவு தொகை கட்டிட உரிமையாளரிடமிருந்து வசூலிக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பதிவு பண்ணலன்னா நடவடிக்கை எடுப்பாங்க. திரும்ப ஒரு ஃபுல்லா தரவா டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லா எல்லா ஹாஸ்டல்ஸும் செக் பண்ண சொல்லியிருக்கிறோம். செக் பண்ணிட்டு யார் யார் பதிவு பண்ணலையோ அவங்க மேலே நடவடிக்கை எடுப்பாங்க. இது நாங்கள் டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபை பண்ணிட்டு இருக்கிறோம். ஓனரை விசாரிச்சுட்டு இருக்கிறோங்க. விசாரிச்சுட்டு உங்களுக்கு சொல்லுவோம். விசாரிச்சுட்டு இருக்கிறோம் அவங்கள. அது உடனே சீல் வச்சு பில்டிங்கை நாங்கள் எடுத்துக்கோங்க, டேக் ஓவர் பண்ணிட்டு அப்புறம் அதை டெமாலிஷன் ஆர்டர்ஸ் கொடுத்துருவோம். சீக்கிரமா பண்ணிடுவாங்க. ஜனனி என்ற கல்லூரி மாணவி தீ விபத்தின் போது தன்னுடைய அண்ணனுக்கு போன் செய்து பதறிய ஆடியோ ஒன்று வெளியாகி உள்ளது. பெண்கள் விடுதியில் தீ விபத்து ஏற்பட்டு 2 பெண்கள் உயிரிழந்த நிலையில் மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா மற்றும் அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு நேரில் வந்து விசாரணை மேற்கொண்டனர். தீ விபத்தை தொடர்ந்து விடுதி மூடப்பட்டு அங்கிருந்த பெண்கள் வேறு விடுதிகளுக்கு மாற்றப்பட்டுள்ளனர்.